அர்ஜுனா எம்பியால் தாக்குதலுக்குள்ளான நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களை வலுப்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது தொடர்பான கலந்துரையாடல். மட்டக்களப்பில் சுற்றுலா விருத்தி தொடர்பில் விசேட செயல் திட்டம். கட்டுநாயக்கவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள் ஆனந்த விஜயபாலவின் அதிரடி நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட அர்ஜுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஊர்வணிகன் பெற்ற நில அபகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம். 13வது திருத்தம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பதிலடி. $2.5 மில்லியன் திருட்டு நிதி அமைச்சுக்கு முன்பாக வெடித்த போராட்டம். சூடுபிடிக்கும் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி விடுத்துள்ள எச்சரிக்கை. செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் நடைபெறும். பருத்தித்துறை நகரசபை விவகாரத்தில் ஆளுநரின் விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. நிதி அமைச்சரான அனுர பதவி விலக்கிய பின்னரே நீதியான விசாரணை தொடரும் சுரேன் ராகவன். அரசாங்கத்தின் இரு முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்குள்ளான 2 நபர்களில் பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்ற நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ஒரு தரப்பினருக்கும் இடையே நேற்று முன்தினம் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் இடம்பெற்ற முரண்பாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காலால் உதைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களை வலுப்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் தலைவர் விஜித் ரோஹன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பிராந்திய இணைப்பாளர் பிரசாந்தி ரத்நாயக்கு, காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள், இழப்பீட்டுக்கான அலுவலக உத்தியோகத்தர்கள், தெரிவு செய்யப்பட்டு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். கிணறுகளோட இருக்கிற பிள்ளைகளோட இல்லை அவிடத்தை 2-3 காணிக்க ஆக்கள் இல்லை. हाल कट से लिख दिए मैं तो इन्हें कहना मैं आ ஆக்கள் வந்தால் நாங்க அவைக்கு தண்ணி கொடுப்போம். தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்கிறோம், பெரிய மரங்கள். இப்ப கொஞ்சம் அந்த இது கிணறு இல்லாதபடியே முந்தி கஜான்கள் போடுறோம் நாங்க. கஜான், உளுந்து, கவுப்பு, இந்த அம்மா மோசம் போயிட்டு தோட்டம் ஒரு மாடு 2 மாடு ஒரே அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் மருந்து விநியோகங்களை செய்யும் மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் முழு நாடும் ஒன்றாக என்னும் தேசிய போதை ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் 3ஆம் கட்ட நிகழ்வுகள் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மருந்தகங்கள் ஊடாக போதைப் பொருளுக்கு சமமான மருந்துகளை மாணவர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு வழங்குவதை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களமும் இணைந்து இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சுகாதார அலுவல்கள் திணைக்களம் ஊடாக மாவட்டத்தில் உள்ள மருந்தகங்களில் விழிப்புணர்வு
விழிப்புணர்வு அறிவுறுத்தல் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் முனீஸ்வரன் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் இந்த செயல்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக போதைப்பொருள் தடுப்பு பணியக உத்தியோகத்தர் தினேஷ், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை அலுவலகத்தின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் அச்சுதன், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள், மட்டக்களப்பு தலைமையக போலீசார் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மருத்துவரின் சிபாரிசுடன் வருவோருக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் சிபாரிசு செய்துள்ள வைத்தியர் அதற்கு தகுதியுடையவரா என்பது கவனிக்கப்பட வேண்டும் என்பதுடன் சிபாரிசு செய்துள்ள வைத்தியர் உண்மையான வைத்தியரா என்பது தொடர்பிலும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே மருந்துகள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தல்கள் மருந்தகங்களுக்கு வழங்கப்பட்டன. வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே மருந்துகளை விற்பனை செய்வதன் மூலம் மருந்துகளினை துஷ்பிரயோகங்களை தடுப்போம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆகியவை அடங்கிய ஸ்டிக்கர்களும் இதன்போது ஒட்டப்பட்டன. இதன்பொழுது போதைப்பொருள் பாவனையின் தாக்கம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிடிபட்ட 22 பிக்குகள் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் அதன்படி பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு மற்றொரு சட்டமும் பொருந்தாது என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட எனும் நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அமைச்சர் ஆனந்த் விஜயபால, இந்த சம்பவம் தொடர்பாக மகா சங்கத்தின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின்படி நாங்கள் அதே முறையில் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஒருவரின் தகுதியை பார்க்காமல் இந்த சட்டவிரோத செயல்களை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். யாரேனும் சட்டவிரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலையிட்டு அவர்களை நீதியின் முன் நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். நாங்கள் ஒரு தேசிய போதைப் பொருள் தடுப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளோம். மேலும் நாடு முழுவதும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு நடவடிக்கையாக கட்டுநாயக்கவில் பல துறவிகள் உட்பட 110 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. எனவே இது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. விசாரணையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மல்லாகம் நீதிமன்ற நீதவான் இன்றைய தினம் பிறப்பித்திருக்கின்றார். வேணும் கொண்டு வர்றாங்க. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் கீழ் உள்ள ஊர்வணிகன்பட்டி கிராமத்தில் பல தலைமுறைகளாக மக்கள் வாழ்ந்து வந்த பூர்வீக நிலங்களை ராணுவ தேவைக்காக நிரந்தரமாக சுவீகரிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில்
ஊர்வணிகன் பற்றி கிராமமானது மிக நீண்ட கால வரலாற்று பின்னணியை கொண்டதுடன் பல தலைமுறைகளாக தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழ்விடமாக பேணி வந்த நிலம். யுத்தம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2010 ஆண்டு கால பகுதியில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக இலங்கை ராணுவத்தினால் இக்காணிகள் கையகப்படுத்தப்பட்டதுடன் இன்று வரை மக்கள் தமது சொந்த நிலங்களுக்குள் நுழைய முடியாத துர்ப்பாக்கிய நிலையை நீடிக்கின்றது. தற்போது ராணுவத்தின் 4வது பட்டாலியன் மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்காக சுவீகரிக்கப்படவுள்ள 30 ஏக்கர் நிலப்பரப்பானது 20 தனிப்பட்ட உரிமையாளர்களுக்கு சொந்தமானதாகும். இவ்விடத்திலேயே மக்களின் வாழ்விடங்கள், வாழ்வாதார பயிற்சிகைகள் மற்றும் அவர்களது கலை கலாச்சார விழுமியங்களுடன் ஒன்றிய முத்துமாரியம்மன் ஆலயம், பொதுநோக்கு மண்டபம், சிறுவர் முன்பள்ளி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களும் சமூக கட்டமைப்புகளும் அமைந்துள்ளன. தமது பூர்வீக அடையாளங்கள் அனைத்தையும் கொண்ட இந்த நிலத்தை நிரந்தரமாக சுவீகரிக்கும் நோக்கில் கடந்த 2026/4/2 அன்று ராணுவத்தினால் நில அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்தன. எனினும் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் தன்னெழுச்சியான எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக இப்பணிகள் அன்றைய தினமே இடைநிறுத்தப்பட்டது. இவ்விடயத்தின் பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு கடந்த 2026/4/7 அன்று என்னால் பாராளுமன்றத்தில் சபையை கவனம் கொண்டு வரப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் குமுறல்களையும் சபையில் பதிவு செய்திருந்தேன். தொடர்ந்து அன்றைய தினம் மாலை 2 மணிக்கு தங்களின் தலைமையில் பாராளுமன்ற குழு அறை ஒன்றில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான அமைச்சர் ஆலோசனை கூட்டத்திலும் இக்காணி விடயம் தொடர்பில் தங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. மக்களின் நிலம் மக்களுக்கு என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் நின்றும் மக்களின் நலன் சார்ந்தும் செயல்பட்டு வரும் தாங்கள் தமிழ் மக்களின் இப்பூர்வீக சொந்த நிலத்தை விடுவிப்பீர்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையினை கொண்டுள்ளனர். தமது சொந்த நிலங்களை இழந்து தற்போது வாழ்வாதாரத்துக்காக கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இம்மக்களுக்கு அறத்தின் பாற்பட்ட நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். எனவே இக்காணிகளின் பூர்வீக உரிமையாளர்களான தமிழ் பொதுமக்களின் நிலங்களை வலுக்கட்டாயமாக சுவீகரிக்க எடுக்கும் முயற்சிகளை தடுத்து நிறுத்தி காணியின் உண்மையான உரிமையாளர்களான தமிழ் பொதுமக்களிடமே இக்காணியினை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அனைத்து மக்களுக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் திட்டம் ஒன்றுக்கு முக்கிய அடியை எடுத்து வைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்பார்ப்பதாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மே தினம் தொடர்பாக இன்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்போது நடைமுறையில் காணப்படும் காலாவதியான அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போது நடக்கும் அரசியல் சூதாட்டத்தில் இருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்பும் நடுத்தர பாதையில் சமூக ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தின் வழியாக முன்னோக்கி பயணிக்க நாம் தயார். எனவே இந்த பயணத்தில் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் சகல ஆதரவாளர்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் முற்போக்கான சகல மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். எதிர்வரும் மே 1ஆம் திகதி கொழும்பு மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் இணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபைக்குட்பட்டு குருக்கல்மடம் ஏதாலைக்குளம் பறவைகள் சரணாலயம் ஈரநில பகுதி பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் பறவைகள் சரணாலயத்தை சூழவுள்ள வீதிகளில் பயணிப்பவர்கள் குப்பைகளையும் கழுவிகளையும் மூட்டை மூட்டையாக குறித்த பிரதேசத்தில் வீசிவிட்டு செல்வதனால் சரணாலயத்தில் உள்ள பறவைகளுக்கும் அச்சூழலுக்கும் பலத்த துர்நாற்றத்தினால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வீதியினால் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அப்பகுதிக்கு சென்று மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் நிலைமையை பார்வையிட்டுள்ளார். அவரிடம் குருக்கல்மடம் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி அவதானித்து இவ்வாறு தொடர்ச்சியாக குப்பைகள் வீசும் சந்தர்ப்பங்களில் பொது சுகாதார பரிசோதகர் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். உத்தரவாதம் இல்லாத புதிய அரசமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய தீர்வு பற்றி பேசும் நாம் ஏற்கனவே அரசமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவதில் என்ன தவறு இருக்கிறது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையும் தமிழ் கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பான 2 கூட்டங்கள் கொழும்பில் நடைபெற்றது.
இக்கூட்டத்திற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒருங்கிணைப்பாளர்களாக கடமையாற்றினார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது தமிழ் சட்டத்தரணிகள், அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவானது தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான வரைவை உருவாக்கும் என்றும் அது தொடர்பாக பிற்பாடு சகல தமிழ் கட்சிகளும் எல்லோரும் இணைந்து பேசி அதனை ஒரு முழுமையான வடிவமாக மாற்ற முடியும் என்றும் பேசி அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டும் ஒரு முடிவு செய்யப்பட்டது. பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். இந்த குழுவில் 28 அங்கத்தவர்கள் இருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. அதன் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்த அல்லது தமிழ் தேசிய சபை அதனை சார்ந்த கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஆரம்பித்த அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டார்கள். ஆகவே இது தொடர்பாக 2 விதமான குழுக்கள் இருப்பது சரியா என்று சொன்ன ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதன் பிரகாரம் அதற்கு பதிலை சொல்கின்ற பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் எல்லோரும் இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்குவது சிறப்பானது. ஆகவே அப்படி உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் எல்லோரும் அதை ஒருமித்த விடயமாக மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும், அரசாங்கத்திற்கு கொடுக்க முடியும், ராஜதந்திரிகளுக்கு கொடுக்க முடியும். ஆகவே அவ்வாறான ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொழும்பில் நடந்த பத்திரிகையாளர் மகாநாட்டில் மாகாண சபை விடயம் தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். நடந்து முடிந்த சட்டத்தரணிகள் பேரவை கூட்டத்திலும் அவர் அது தொடர்பாக ஒரு இறுக்கமான முடிவில் இருந்தார் என்ற விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றார். எங்களுடைய கருத்து என்னவென்றால், இப்பொழுது அரசியல் சாசனத்தில் உள்ளது 13வது திருத்தம் என்பதும் மாகாண சபைகள் என்பதும் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிற விடயங்கள். ஆனால் கடந்த பல வருடங்களாக மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படவில்லை. ஆகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியினுடைய ஒரு முடிவாகவும் அது இருக்கின்றது. ஆகவே அந்த விடயம் ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டு அதில் தமிழ் தரப்பினுடைய கொள்கைகள் அல்லது முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு நாங்கள் இந்த மாகாண சபை என்று சொன்ன விடயத்தை கைவிடுவதா இல்லையா என்பதை பற்றி தீர்மானிக்கலாம். ஆனால் புதிய அரசியல் யாப்பு வராமல், அது வருமோ வராதோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி கேட்பதோ அல்லது அதனுடைய அதிகாரங்களை கொடுக்க சொல்லி கேட்பதோ தவறான ஒரு விடயம் அல்ல என்பதை சட்டத்தரணிகள் பேரவையும் ஏற்றுக்கொண்டது. அங்கிருந்த பல கட்சி பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இது ஒன்றும் ஒரு புதிய விடயம் அல்ல. ஆகவே அந்த வகையில் எங்களை பொறுத்தவரையில் இந்த புதிய அரசியல் யாப்பு என்பது தொடர்பாக இதுவரை இலங்கை அரசாங்கம் எந்த விதமான முன் ஆயத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. அது வருமா வராதா என்பது தொடர்பாக அது ஒரு கேள்வியில் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு அல்லது இலங்கையில் உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை என்பது நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த குறைந்தபட்ச அதிகாரங்களை செயற்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். இன்றைய காலகட்டத்தில் அதிகாரங்களை கைப்பற்றுவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அந்த வகையில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விடயம். சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் அதனை வலியுறுத்தி வருகின்றன, தமிழ் கட்சிகளும் அதனை வலியுறுத்தி வருகின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் கூட மாகாண சபை தேர்தல் நடந்தால் தாங்கள் அதில் போட்டி போடுவோம் என்று தான் கூறுகின்றார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் மாகாண சபையை பற்றி நாங்கள் அங்கு பேசியது தவறென்று சாரப்பட சொல்வதும், அதை ஒரு காரணமாக சொல்லி அந்த ஒரு தீர்வு திட்ட தயாரிப்பில் இருந்து
விலத்திக் கொள்வதோ அல்லது தூரத்தில் நிற்பதோ என்பது அது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த வகையில் மாகாண சபை முறைமையையும் புதிய அரசியல் சாசனத்தில் நாங்கள் கொடுக்க போகிற திட்டத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆகவே புதிய அரசியல் சாசனம் வருமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் இணைந்து கொடுக்கக்கூடிய தீர்வு திட்டத்தை அவர்கள் இரண்டாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் எங்களுக்கு புதிய ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகவே புதித ஒன்று நமக்கு கிடைக்கும் வரையில் மாகாண சபை என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அவர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வஜன அதிகாரத்தின் ஏற்பாட்டில் நிதி அமைச்சின் வளாகத்திற்கு முன்பாக இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இதேவேளை இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அறக்கலையவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு போராட்டமும் இன்று மத்திய வங்கிக்கு முன்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸுக்கு இலங்கை ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணையை சில ராணுவ அதிகாரிகள் தடுத்து வருவதாக திறந்த நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குற்றம் சாட்டியதை அடுத்து ராணுவத்தின் சட்டப்பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் முதலில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலை சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தொலைபேசியில் நடைபெற்ற அந்த உரையாடல் ஆரம்பத்தில் சுமூகமாக இருந்தது. எனினும் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளுக்கு ராணுவம் ஆதரவளிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வெளியிட்ட கருத்தின் மூலம் அவர் ராணுவத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் என அந்த அதிகாரி கூறிய போது உரையாடல் சூடுபிடித்துள்ளது. ராணுவம் விசாரணைக்கு ஆதரவாகவே இருந்து வருவதாக அந்த அதிகாரி வாதிட்ட போதிலும் அது உண்மையல்ல என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மறுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தொடர்ந்து இதுபோன்ற அறிக்கைகளை நீதிமன்றம் வெளியிட்டால் அவரது நடத்தை குறித்து ஸ்ரீலங்கா ராணுவம் ஜனாதிபதியிடம் புகார் அளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அந்த ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளார். தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் சட்ட உதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வுத்துறை நிதி உதவி அளித்து வருவதாகவும் இது சரியல்ல என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவ மறுக்கும் நபர்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க விரும்புவதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் திலீப பீரிஸ் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிக்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸுக்கும் இடையே நடந்த உரையாடல் குறித்து சட்டமா அதிபர் பரித ரணசிங்கவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் வார இதழ் தகவல் வெளியிட்டுள்ளது. செம்மடி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதித்துள்ளது என சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். செம்மடி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் அன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தரணி அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதனை 2 கட்டங்களாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஏதுவாக புதைக்குழி பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் நாளான நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான புதைகுழி வழக்கு மீண்டும் இன்றைய தினம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று 3ஆம் கட்டத்துக்கான அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் நேரடியாகவே அகழ்வு பணிகள் நடைபெற்ற செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலேயே வழக்கு அழைக்கப்பட்டு காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளினுடைய மொத்த நாட்களாக 3ஆம் கட்டம் 56 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு 56 நாட்களுக்கான பாதீடு நீதியமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது 2 வார கால அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 1ஆம் நாளான இன்று ஆரம்பகட்ட வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டு குறித்த அகழ்வு பணி நடைபெறுவதற்கான பிரதேசமானது முழுமையான அளவில் சுத்தப்படுத்தப்பட்டதோடு ஒரு பகுதி மட்டும் அகழ்வு பணிக்கான
ஆரம்பகட்ட வேலைகளுக்காக அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் எந்த விதமான மனித என்பு எச்சங்களும் அடையாளம் காணப்படவில்லை. வடக்கு மாகாண ஆளுநரால் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படவிருந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டாக்லஸ் டிபோல் மற்றும் நகரசபை உறுப்பினர் சிவலிங்கம் பொன்னம்பலம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட பின்னரே நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை வழங்கியுள்ளது. பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட மரக்கறி சந்தையை பழைய இடத்திற்கு மாற்றுவதற்கு சபை மேற்கொண்ட தீர்மானம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு தவிசாளர் மற்றும் உறுப்பினருக்கு எதிராக விசாரணை நடத்த முன்னாள் மாவட்ட நீதிபதி காரியநாயகம் தலைமையில் விசாரணை குழு ஒன்று கடந்த 2026 மார்ச் 12ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணை குழுவின் முன்னிலையில் 2026 ஏப்ரல் 21ஆம் தேதி முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக மனுதாரர்கள் மேல் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் நீதிமன்றத்தில் முக்கிய வாதங்களை முன்வைத்தார். நகரசபையின் ஜனநாயக ரீதியான தீர்மானங்களை குறித்து விசாரணை நடத்த முடியாது என்றும் இது நகரசபை கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றமாகாது என்றும் வாதிட்டார். மேலும் 2026 ஏப்ரல் 8ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி என்பவர் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் உத்தியோகபூர்வமாக வெளியாவதற்கு முன்னரே அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தெரிவித்திருந்த கருத்தானது சட்டத்தரணி இதனை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விசாரணை நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தவிசாளரை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சியாகும் என்றும் வாதிட்டார். குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆளுகைக்குட்பட்ட பருத்தித்துறை மற்றும் சாவகச்சேரி நகரசபைகளை இலக்கு வைத்து இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக மனுதாரர் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. சட்டத்தரணியின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா மனுதாரர்களின் வாதங்களில் முகாந்திரம் இருப்பதாக கருதி இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தவிசாளர் மற்றும் உறுப்பினருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கக் கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான பெனார்சி பிரதீபன் மற்றும் அபினாஸ் ஆகியோரின் அனுசரணையுடன் கலாநிதி குருபரன் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை திருடப்பட்டமை தொடர்பாக சுதந்திரமான மற்றும் கட்சி சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதே மிகவும் பொருத்தமானது என்றும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, இந்த நிதி மோசடி விவகாரத்தில் ஜனாதிபதி நேரடியாக தலையீடு செய்து முறையான விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும். குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதே மிகவும் பொருத்தமானது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை அல்லது நபர்களை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யாமல் அவர்களை முழுமையாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும். அத்துடன் நாட்டுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை சம்பந்தப்பட்டவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களில் இருந்து மீள வசூலிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிதி அமைச்சர் பதவியில் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விலகி அதனை பொறுப்பு வாய்ந்த ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின்னரே இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் பக்கச்சார்பின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டின் திரைசேரியை இவ்வாறான ஊடுருவர்களுக்கு உள்ளாகுமாயின் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு அவர் முன்வர மாட்டார்கள். இது தொடர்பில் அரசு நாட்டுக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.